ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவருடைய பாடல்களை தியானிக்க வந்திருக்கிறவங்க ஆண்டவர் இடப்படாமல் போகும் மற்றும் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். பாடுகள் மத்தியிலும் பசியின் மத்தியிலும் தாகத்தின் மத்தியிலும் ஆண்டவர் பேசினார். 7 வார்த்தைகள் பேசினார். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பிரதேசிகள் கண்ணனை பார்த்து ஆண்டவர் பேசினார். மேற்பட்ட அதிசயங்களை செய்த ஆண்டவர் கல்வாரி வெக்கத்தோடும் லட்சையோடும் வேதனையோடு கூட அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை சிலுவை என்பது அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். கொலை குற்றங்கள் புரிந்தவர்கள், தப்பு புரிந்தவர்கள் தான் சிலுவையில் அறைவார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் சிலுவை ஒரு வெற்றி. கைவிடவே தள்ளியா சிலுவை சிலுவை நமக்கு தாழ்மையை சொல்லிக் கொடுக்கிறது, மன்னிப்பை சொல்லிக் கொடுக்கிறது, அன்பை சொல்லிக் கொடுக்கிறது. சிலுவையில் இருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டோம். அவரோடு கூட 2 சீஷர்களையும் அவங்க 2 கண்டங்கள் ஆண்டவரோடு கூட பயங்கரமான கண்டர்கள் வலதுபுறம் இடதுபுறமாக அவங்க சிலுவையினாலே அந்த நேரத்தில் ஒரு கண்டன் பேரதின் மிகுதிதான் அவனுக்கு இயேசு யார் என்று கொஞ்சம் தெரியும். அவன் இயேசுவை சபிக்க தொடங்கினான். நீ உண்மையான தேவனுடைய குமாரன், உண்மையை ரட்சித்துக் கொண்டு எப்படியோ ரட்சித்துக் கொண்டு என்னை காப்பாற்ற. அப்பொழுது ஒரு கண்டன் பக்கத்தில் இருந்தான். அவர் நோக்கி பாருங்க, அவனிடத்துல பேசு, நாம் தப்பு பண்ணவங்க நியாயமான முறையில் நாம் தண்டிக்கப்படுகிறோம். இவருடைய முகத்தப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நாட்கள் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திருந்தார். எந்த பாவமும் செய்யாதவர் அநியாயமா சிலுவையில் அறையப்பட்டார். உனக்கு ஆண்டவருடைய பயம் இல்லையா என்று அந்த கல்லை அவனை நோக்கி பார்த்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அந்த கல்லை உணர்கிறான். அந்த கல்லை தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். நியாயமான முறையில் நாம் தண்டிக்கப்பட்டோம் என்று அவன் டிக்ளேர் பண்றாங்க. ஆண்டவருக்கு அறிக்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு,